பிரைஸ் த லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 1ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 26 verse 19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமான இந்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 5 ஆண்டுகளை முடித்து 5 மாதங்களை முடித்து இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நம்மளை பிரவேசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், தேவன் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கலாம் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். எதிலெல்லாம் சிறந்திருக்கும்படி? புகழ்ச்சியில், கீர்த்தியில், மகிமையில். ஆமேன். புகழ்ச்சியில் நீங்கள் சிறந்திருப்பீர்கள், கீர்த்தியிலே நீங்கள் சிறந்திருப்பீர்கள், மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய். கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? தேவனுக்கு பரிசுத்தமான ஒரு ஜனமாய் நாம் இருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா என்று இன்று உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பது என்றால் என்ன பிரியமானவர்களே? தேவன் பரிசுத்தர், அதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். நம்ம கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாக இருப்போம் அப்படின்னா இந்த உலகத்தில் விட்டு நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவம், அதுதான் பரிசுத்தம் இல்லையா? பரிசுத்தம்னா என்னது? பீயிங் செட் அபார்ட். இப்போ லேவியர்கள் பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா லேவியர்கள் மற்றவர்களை பார்க்கிலும், மற்ற கோத்திரத்தாரை பார்க்கிலும் அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய பணிகளை செய்வதற்கென்று தங்களை தத்தம் பண்ணினார்கள். அன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரங்கள் எல்லாம் பரிசுத்தமான பாத்திரங்களாய் காணப்பட்டது. ஏன்னா அது தேவனுடைய ஆலயத்திற்கு மாத்திரமே அது பிரயோஜனப்படுத்தப்பட்டது. வீடுகளுக்கு மற்ற காரியத்துக்கு அந்த பாத்திரத்தை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது ஹோலி வெசல் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்போது நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதி அப்படின்னா நம்ம தேவனுக்கு மாத்திரமும் நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய கவர்ச்சிகள், சிற்றின்பங்களுக்கெல்லாம் நம்ம விலகி நம்ம கர்த்தருக்காக மீட்டு எடுக்கப்பட்டவர்கள். அதுதான் பரிசுத்த ஜாதி. இன்னைக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். நம்ம எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கிறோம். நம்ம பரிசுத்த ஜனமாய் நம்ம இருக்கிறபடினால எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நம்மளை சிறந்து இருக்கும்படி அவர் செய்கிறார். எல்லாவற்றிலையும் நம்ம சிறந்திருக்கும்படி, நம்ம புகழ்ச்சியில், கீர்த்தியில், மகிமையில் ஆண்டவர் உங்களை சிறந்திருக்க பண்ணுவார். ஆமேன். கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார், கர்த்தர் உங்களை கீர்த்தியாக வைப்பார், கர்த்தர் உங்களை மகிமையாக வைப்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனமாய் இருப்பதினால். நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு பரிசுத்த ஜாதியாக இருக்கிறபடினால எல்லா இடத்துலையும் உங்களை சிறந்திருக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். அதைத்தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தில் நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்வோம், நான் யாரு? ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான பாத்திரம், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜனம். நான் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, நம்ம தேவனுக்கென்று பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை கீர்த்தியிலும், மகிமையிலும், பேரிலும், புகழிலும் உங்களை சிறந்திருக்க பண்ணுவோம். எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் கர்த்தருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். இந்த மாதத்தில் தேவன் நம்ம மூலமாய் மகிமைப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்கள் மூலமாய், அதிசயங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமேன்.
கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து, நல்ல பலனை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, தேவைகளெல்லாம் சந்தித்து, தடைகளெல்லாம் நீக்கி போட்டு, தேவ பிரசன்னம் இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? உபாகமம் 26 அதிகாரம் 19வது வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?